என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதனின் திருவடியையும் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். பாதகாதிபதியாகியும் அதே பாதகாதிபதி திக்பலமாகியும் இருக்கிற அமைப்பு என்ன பலனை செஞ்சிடும்? இது எப்படி வரும்? மிதுன லக்னத்துக்கு குரு முதல்ல பாதகாதிபதியாக வருவார், ரெண்டாவது 10ஆம் அதிபதியாக வருவார். இந்த ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள குரு மிதுன லக்னத்திலே இருந்தால் அப்போ 10ஆம் அதிபதிக்குரிய பலம் என்ன செய்யும், பலன் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறப்ப சுய தொழிலை கொடுக்கும், வேலைவாய்ப்பை கொடுக்கும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உயர்வை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும், எல்லா வகையிலையும் திக்பலத்தை கொடுத்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல உயர்வை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே இது 7ஆம் அதிபதியாகி பாதகாதிபதியாகி லக்னத்திலே குரு இருக்கார், ரெண்டு ஆதிபத்தியம் இல்லையா? அப்போ இதுக்குரிய ஆதிபத்தியத்துக்குரிய எந்த வேலையை செய்யும்? லக்னம் அப்படிங்கிறது உயிர், தோற்றம், குணம், ஆளுமை, திறன், தனித்தன்மை, புகழ் அப்படிதான் சொல்லலாம். இப்போ 10ஆம் அதிபதியாக இருக்கிற வேலையும் இந்த குரு செய்வார். அதே 7ஆம் அதிபதிக்குரிய மாரகத்தையும் ப்ளஸ் பாதகத்தையும் செய்வார். எந்த மாதிரி செய்வார்? லக்னங்கிறது உயிர், தோற்றம், குணம்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகும்? 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்காமலோ, ஒரு இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளோ, இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனைகளோ கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இது. அதாவது பொருளையும் கொடுத்துட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உயர்வை கொடுத்துட்டு திக்பலத்துக்குரிய வேலையும் இந்த இடத்துல செய்யுது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இல்லை திருமணம் ஆகாமலே சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த ஜாதகைக்கு ஏற்படுத்தி கொடுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இரட்டை ஆதிபத்தியக்குரிய விஷயங்களை இரட்டை ஆதிபத்தியக்குரிய பலன்களையும் கண்டிப்பான முறையில் இந்த அமைப்பு செய்து கொடுக்கும். யாருக்காவது இருந்தால் செக் பண்ணி பாருங்களேன் மிதுன லக்னக்காரங்களுக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.